வைத்தியர் மகன் பினாகபாணி வந்தியத்தேவனை ஒற்றன்னு சொல்லி காவலர்கள்கிட்ட காட்டி கொடுத்து அவனை பிடிக்க சொல்றான். அப்போ ஆழ்வார்க்கடியான் வந்து வந்தியத்தேவனை காப்பாத்தி கூட்டிட்டு போய் குந்தவை கிட்ட சேர்க்கிறான். குந்தவையும் வந்தியத்தேவனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் முந்தின பகுதியோட இறுதியில கேட்டீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 3வது பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 22 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 23 வானதி. கொடும்பாளூர் இளவரசியின் அழகை வர்ணிக்கும்படி கவிஞர்களை கேட்டால் அவர்கள் அந்தி மாலையின் அழகுக்கு அவளை ஒப்பிடுவார்கள். கொடும்பாளூர் இளவரசி வானதியின் அழகில் சோகத்தின் சாயலும் களிப்பின் மெருகும் இனம் தெரியாதபடி கலந்து போயிருந்தன. அழகுக்கு ஒத்தபடி அவளுடைய சுபாவமும் இருவகைப்பட்டிருந்தது. ஒரு சமயம் அவளை பார்த்தால் துயரமே உருக்கொண்ட சந்திரமதியைப் போலவும் சாவித்திரியைப் போலவும் இருக்கும். இன்னொரு சமயம் பார்த்தால் ரம்பையும் ஊர்வசியும் தேவர் உலகில் இப்படித்தான் ஆடிப்பாடிக்கொண்டு களித்திருப்பார்களோ என்று எண்ணவும் தோன்றும். வானதியின் இத்தகைய இருவகை சுபாவத்துக்கு காரணம் அவளுடைய பிறந்த வேளையும் வளர்ந்த காலமும் என்று யூகிக்கலாம். அன்னையின் கர்ப்பத்தில் அவள் இருந்தபோதே கொடும்பாளூர் சிறிய வேளார் கொடிய போர்களில் ஈடுபட்டிருந்தார். வெற்றி செய்தியும் தோல்வி செய்தியும் மாறி மாறி வந்து கொண்டிருந்தன. இவை அவளுடைய அன்னையின் உள்ளத்தில் களிப்பையும் துயரத்தையும் மாற்றி மாற்றி உண்டாக்கின. வானதி பிறந்த சில காலத்துக்கு பிறகு அவளுடைய அன்னை காலமானாள். பிறகு வானதியை அவளுடைய தந்தை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து வந்தார். ஆனால் இதுவும் நீடித்திருக்கவில்லை. வீராதி வீரரான வானதியின் தந்தை மகளை முன்னிட்டு கூட அரண்மனையிலேயே உட்கார்ந்திருக்க விரும்பவில்லை. வீரபாண்டியன் ஓடி ஒளிந்த பிறகும் அவனுக்கு துணை வந்த ஈழத்து படைகளை துரத்தி கொண்டு இலங்கை சென்றார். அங்கே போர்க்களத்தில் உயிர் நீத்து ஈழத்துப்பட்ட சிறிய வேளார் என்ற பட்ட பெயரையும் பெற்றார். பிறகு வானதியின் வாழ்க்கை சில காலம் ஒரே துயரமாயிருந்தது. தாயை இழந்து தகப்பனாரால் வளர்க்கப்பட்ட பெண்கள்தான் அந்த சோக உணர்ச்சி எத்தகையது என்பதை அறிய முடியும். பெற்றோர் இல்லாத பெண் கொடும்பாளூர் அரண்மனையில் சீராட்டி பாராட்டி வளர்க்கப்பட்டாலும் அவளுடைய உள்ளத்தில் தந்தை பெற்றிருந்த இடத்தை யாரும் பெற முடியவில்லை. வருந்தாதே குழந்தாய், உன்னுடைய தந்தை உன் வயிற்றில் வந்து மீண்டும் வீர மகனாக பிறப்பார், உலகம் வியக்கும்படியான அற்புத வீர செயல்களை புரிவார் என்று ஒருவர் கூறினார். இந்த வார்த்தைகள் வானதியின் உள்ளத்தில் ஆழ்ந்து பதிந்து வேரூன்றின. தனக்கு பிறக்கும் மகன் எப்படி எப்படி இருப்பான், எந்தெந்த மாதிரி நடப்பான், எத்தகைய வீர செயல்களை புரிவான் என்ற மனோரதத்தில் நாள் கணக்காக முழுகிவிடுவாள் அவள். வயது வந்த பிறகு, உலகம் ஓரளவு தெரிந்த பிறகு கணவன் ஒருவனை மணந்தே ஆக வேண்டும் என்றும் அவன் மூலமாகவே குழந்தை பேற்றை அடைய வேண்டும் என்றும் அவள் அறிந்தாள். அப்போதும் கணவனை பற்றி அவள் அதிகமாக ஏதும் கற்பனை செய்யவில்லை. பழையாறை அரண்மனைக்கு போன பிறகு அவளுடைய வாழ்க்கையிலும் மனப்போக்கிலும் மாறுதல் ஏற்பட்டது. குந்தவையின் பெருமிதம் கலந்த அன்பு அவளுக்கு ஆறுதலும் குதூகலமும் அளித்தன. குந்தவை வானதியிடம் மிகவும் நெருக்கமாக பழகினாள். இது வானதியைப் போலவே பழையாறை அரண்மனைக்கு வந்திருந்த மற்ற அரச குலத்து பெண்களுக்கு பொறாமையை உண்டாக்கியது. அந்த பொறாமை வானதிக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய ஆர்வத்தை உண்டாக்கியது. அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் என்றால் தன்னிடம் ஏதோ மகிமை இருக்க வேண்டும் என்று அவளுடைய உள்மனம் உணர்த்தியது. இத்தனைக்கும் நடுவில் வானதி தனக்கு பிறக்கப் போகும் வீரமகனை பற்றி இன்ப கனவு காண்பதை மட்டும் விட்டுவிடவில்லை. இதற்கு இடையிலேதான் அவள் பொன்னியின் செல்வரை பார்க்கும்படி நேர்ந்தது. அதன் பலனாக அவளுடைய மனக்கோட்டைகள் எல்லாம் பொலபொலவென்று தகர்ந்து விழுந்தன. கணவனை அடைந்த பின்னர்தான் மகனை பெற முடியும் என்று அவள் அறிந்திருந்தாள். ஆனால் அவளுடைய மனது சோழ மக்களின் கண்ணுக்கு கண்ணான இளவரசரிடம் அல்லவா போய்விட்டது. 56 தேசத்து மன்னர்களும் என் பெண்ணை மணந்து கொள் என்று கெஞ்சி கூத்தாடக்கூடிய பெருமை வாய்ந்தவர் அல்லவா அவர். அத்தகையவர் தன்னை திரும்பியும் பார்ப்பாரா? அவரை மணந்து கொள்ளும் பாக்கியத்தை பற்றி தன்னால் கனவு கூட காண முடியாதே என்று நினைத்து கொண்டாள் அவள். இதையெல்லாம் நினைக்க நினைக்க அவளுடைய உள்ளம் வெடித்துவிடும் போல் இருந்தது. மறுபடியும் பழையபடி சோக வடிவானாள் அவள். அவளுடைய மனதை அறிந்து கொண்ட இளைய பிராட்டி அவளிடம் விசேஷ அன்பும் ஆதரவும் காட்டினாள். தன்னால் இயன்ற வரையில் வானதியை உற்சாகப்படுத்த முயன்றாள்.
பொன்னியின் செல்வரிடம் அவளுடைய உள்ளம் சென்றது அப்படி ஒன்றும் பிசகான விஷயமில்லை என்றும் நடக்க முடியாத காரியமும் அல்லவென்றும் குறிப்பாக உணர்த்தி வந்தாள். குடந்தை ஜோதிடர் வானதிக்கு பிறக்கப் போகும் மகனை பற்றி கூறியது அவளுடைய உள்ள கனலுக்கு தூபம் போட்டு வளர்த்தது. அவளுடைய மனோராஜ்யம் மேலும் விரிவடைந்து கொண்டே வந்தது. மனச்சோர்வும் குதூகலமும் மேலும் துரிதமாக மாறி மாறி ஏற்பட்டன. இவை இரண்டும் மிதமின்றி போன போது மயக்கம் போட்டு விழுந்தாள் அவள். தஞ்சைக்கு சென்றிருந்த போது வானதி பார்த்த பராந்தக சக்கரவர்த்தி நாடகமும் அன்று இரவு அவள் கேட்ட அபய குரலும் கண்ட பயங்கர காட்சியும் அவளுடைய மனக்குழப்பத்தை அதிகமாக்கின. கொடும்பாளூர் வம்சத்துக்கும் பழுவூர் சிற்றரசர் குலத்துக்கும் ஏற்பட்டிருந்த தீராத பகையின் அளவை அவள் அன்றைக்கு நன்கு அறிந்து கொண்டாள். பழுவூர்காரர்கள் சோழ நாட்டில் அப்போது அடைந்திருந்த செல்வாக்கின் அளவையும் தெரிந்து கொண்டாள். இளவரசர் அருள்மொழிவர்மர் விஷயத்தில் தன்னுடைய மனோரதம் ஈடேற பழுவேட்டரையர்கள் அனுமதிப்பார்களா? அவர்கள் அனுமதித்தாலும் அவர்கள் வீட்டு பெண்கள் சும்மா இருப்பார்களா? பழுவூர் இளையராணி சம்மதிப்பாளா? அவளுடைய செல்வாக்கும் சக்தியும் உலகம் அறிந்தவை. நந்தினியை நினைக்கும் போதெல்லாம் அழகிய நாகப்பாம்பின் நினைவு அவளுக்கு வந்தது. இளைய பிராட்டியின் மேல் நந்தினிக்கு இருந்த பகைமை தன் பேரிலும் பாயும் அல்லவா என்று அவள் நினைத்து கொண்டாள். நள்ளிரவில் நோயாக படுத்திருக்கும் சக்கரவர்த்தியின் முன்னால் நந்தினியை ஒத்த வடிவம் ஒன்று நின்றதே, அது உண்மையில் நந்தினிதானா? சக்கரவர்த்தி அப்படியெல்லாம் பீதி நிறைந்த குரலில் ஓலமிட்டதன் காரணம் என்ன? இளைய பிராட்டி இதை பற்றியெல்லாம் தன்னிடம் எதுவும் பேசுவதற்கு மறுக்கிறாள். ஆமாம், இளைய பிராட்டியின் மனமும் மாறிப்போயிருக்கிறது. முன்போல தன்னிடம் மனம் விட்டு பேசுவதற்கு மறுக்கிறார். அடிக்கடி தன்னை விட்டுவிட்டு தனிமையை நாடிப்போகிறார். அவரையும் ஏதோ ஒரு பெருங்கவலை பீடித்திருக்கிறது. ஒருவேளை பொன்னியின் செல்வரை பற்றிய கவலைதானோ என்னவோ. அதனாலேயே தன்னிடம் அதை பற்றி சொல்வதற்கு மறுக்கிறார் போலிருக்கிறது என்று நினைத்து கொண்டாள் அவள். இன்றைக்கு கூட திடீரென்று இளைய பிராட்டி காணாமல் போய்விட்டார். அவர் இல்லாத சமயங்களில் மற்ற பெண்கள் என்ன பாடுபடுத்துகிறார்கள், என்ன கொட்டமடிக்கிறார்கள். அவர்களுடைய கேலி பேச்சுகளை வானதியினால் எப்போதுமே சகித்து கொள்ள முடிவதில்லை. வானதி இளைய பிராட்டியை தேடி புறப்பட்டாள். உடனே அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவளுக்குள் எழுந்தது. சற்று முன்னால் ஆழ்வார்க்கடியான் எனும் வைஷ்ணவனுடன் இளைய பிராட்டி அந்தரங்கமாக பேசிக் கொண்டிருந்ததாகவும் பிறகு அரண்மனை தோட்டத்து ஓடையை நோக்கி சென்றதாகவும் ஒரு சேடி பெண் கூறினாள். இளைய பிராட்டி தனிமையை நாடி செல்லும் சமயங்களில் யாரும் வந்து தொந்தரவு செய்வதை இப்போதெல்லாம் அவர் விரும்புவதில்லை. ஆகையால் ஓடை பக்கம் இளைய பிராட்டியை தேடிக்கொண்டு போகலாமா வேண்டாமா என்று வானதி தயங்கினாள். அச்சமயம் வாரிணி எனும் பெண் ஓட்டமாக ஓடி வந்தாள். பொன்னியின் செல்வர் கடலில் முழுகிவிட்டாராம் என்ற பயங்கர செய்தியை சொல்லிவிட்டு அலறி அழுதாள். மற்ற பெண்களும் இதை கேட்டு ஓ என்று கதறத் தொடங்கினார்கள். வானதிக்கோ முதலில் எந்தவிதமான உணர்ச்சியும் உண்டாகவில்லை. சும்மா நின்றவளை மற்ற பெண்கள் உற்று நோக்கினார்கள். அடிப்பாவி, உன்னுடைய துரதிருஷ்டத்தினால்தான் இளவரசர் கடலில் முழுகி போனார் என்று அத்தனை கண்களும் அவளை இடித்து சொல்வது போல் அவளுக்கு தோன்றியது. வானதியினால் அதற்கு மேல் அங்கே நிற்க முடியவில்லை. அரண்மனை தோட்டத்து ஓடையை நோக்கி ஓடினாள். இளவரசர் கடலில் முழுகிவிட்டார் என்ற வார்த்தைகளின் பொருள் அவளுக்கு விளங்கியது. அதனால் ஏற்பட்ட அதிர்ச்சியை மீறிக்கொண்டு மற்றொரு எண்ணமும் எழுந்தது. சென்ற சில தினங்களாக தண்ணீரை பார்க்கும் போதெல்லாம் அதில் இளவரசரின் முகம் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. தொடுவதற்கு போனால் மறைந்துவிடும். அதன் காரணம் என்னவென்று தற்போது வானதிக்கு புரிந்தது. இளவரசர் கடலில் முழுகிய போது என்னையே நினைத்து கொண்டிருந்திருக்கிறார். என்னை அழைத்தும் இருக்கிறார். அதை அறியாமல் பாவி நான் கரையிலேயே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். ஐயோ, தவறு செய்து விட்டேனே. நடந்து போனதை நினைப்பதில் இனி பயனில்லை. இனி செய்ய வேண்டியதை பற்றி யோசிக்க வேண்டும். யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? அரண்மனை தோட்டத்தை அடுத்துள்ள ஓடை அரசலாற்றில் கலக்கிறது. அரசலாறு கடலில் போய் சங்கமமாகிறது. கடலின் அடியில் இளவரசர் எனக்காக காத்திருக்கிறார். அவரை சந்திக்கப் போகாமல் இந்த உலகத்தில் எனக்கு வேறு என்ன வேலை? யாருக்காக இங்கே நான் இருக்க வேண்டும்? இவ்வாறு வானதி தீர்மானம் செய்ததும் வானதியின் உள்ளத்தில் ஒருவித அமைதியே உண்டாகிவிட்டது. கவலை தீர்ந்துவிட்டது. நேரே ஓடைக்கரைக்கு போனாள். படிக்கட்டுகளில் இறங்கி நின்றாள். அப்போது தூரத்தில் படகு ஒன்று வருவது தெரிந்தது. அதில் இருப்பவர் இளைய பிராட்டிதான். அவருடன் இருக்கும் ஆடவன் யார்? குடந்தை ஜோதிடர் வீட்டில் சந்தித்து இலங்கைக்கு ஓலை எடுத்துச் சென்ற வாலிபன் போல தோன்றுகிறது. இளவரசரை பற்றிய செய்தியை கொண்டு வந்தவன் அவன்தான் போலிருக்கிறது. அதனாலேதான் அவனை இளைய பிராட்டி தனியே அழைத்து பேசியிருக்கிறார்.
விவரங்களை கேட்டு அறிந்திருக்கிறார் போலிருக்கிறது. எனக்கு தெரிந்தால் கஷ்டப்படுவேன் என்று என்னை விட்டு விட்டு போயிருக்கிறார். அவர் வந்துவிட்டால் என் இஷ்டப்படி செய்ய முடியாது. ஏதாவது சொல்லி சமாதானம் செய்ய பார்ப்பார், ஆறுதல் கூற பார்ப்பார். நான் இளவரசரை போய் சேர்வதை கட்டாயம் தடுத்து விடுவார். ஆனால் இளவரசர் என்னை அழைக்கிறார். தண்ணீரில் அவருடைய முகம் தெரிகிறது. புன்னகை செய்து கூப்பிடுகிறார். உன்னை நான் மனம் புரிந்து கொள்வதற்கு எல்லா தடைகளும் நீங்கிவிட்டன, வா வா என்று அழைக்கிறார். இன்னும் ஏன் தாமதம்? ஆஹா, தலை ஏன் இப்படி சுற்றுகிறது? பாழும் மயக்கம் வருகிறதா என்ன? மயக்கம் வந்தால் பாதகமில்லை. கரையில் விழாமல் இந்த ஓடை தண்ணீரில் விழுந்தால் போதும். வானதியின் மனோரதம் நிறைவேறியது. அவள் தண்ணீரிலேதான் விழுந்தாள். கொதித்து கொண்டிருந்த உடம்பு இனிதாக குளிர்ந்தது. இதயமும் குளிர்ந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக முழுகிக் கொண்டிருந்தாள். எத்தனை காலம் அப்படியே போய்க் கொண்டிருந்தாளோ தெரியாது. பிறகு கனவுக்குள் கனவைப் போல சில நிகழ்ச்சிகள் அதிவேகமாக நடந்தேறின. அலங்காரம் செய்யப்பட்ட மணிமண்டபம் ஒன்றுக்கு வானதியை அவர்கள் அழைத்துச் சென்றார்கள். அங்கே இளவரசர் பொன்னியின் செல்வரும் வானதியும் மாலை மாற்றி திருமணம் புரிந்து கொண்டார்கள். அந்த ஆனந்தத்தின் மிகுதியை தாங்க முடியாமல் வானதி மூர்ச்சையாகி விழுந்தாள். இரு கரங்கள் அவளை தொட்டு தூக்கி எடுத்தன. அக்கரங்கள் பொன்னியின் செல்வருடைய திருக்கரங்கள் என்று முதலில் வானதி கருதினாள். ஆனால் அந்த கைகளிலே வளையல் தட்டுப்பட்டதும் அவளுக்கு சிறிது ஐயம் உதித்தது. வானதி, வானதி, இப்படி செய்து விட்டாயே என்ற குரலும் பெண் குரலாக ஒலித்தது. மிக மிக பிரயத்தனம் செய்து வானதி சிறிதளவு கண்ணிமைகளை திறந்து பார்த்தாள். குந்தவையின் முகம் அவள் கண்களில் பட்டது. அக்கா, அக்கா, என் கல்யாணத்துக்கு நீங்களும் வந்திருந்தீர்களா? நான் தங்களை பார்க்கவே இல்லையே என்று வானதியின் வாய் முணுமுணுத்தது. அத்தியாயம் 24. நினைவு வந்தது. வானதி மீண்டும் ஒரு முறை நினைவற்ற நிலையை அடைந்தாள். நாகலோகத்திலோ தேவலோகத்திலோ தான் இளவரசரை மணந்தது வெறும் பிரம்மை என்பதை உணர்ந்தாள். இளவரசரை பற்றிய துயரமான செய்தி கேட்டதையும், அதன் பிறகு தான் ஓடைக்கரையில் வந்து நின்றதையும், தலை சுற்றி நீரில் விழுந்ததையும் நினைவுபடுத்திக் கொண்டாள். இந்த நினைவுகள் அவளுக்கு எல்லையற்ற ஏமாற்றத்தை அளித்தன. நெஞ்சில் ஈட்டி பாய்ந்தது போன்ற வலியையும் அளித்தன. கண்களை திறக்க முயன்று பார்த்தாள். ஆனால் முடியவில்லை. தன்னை தண்ணீரிலிருந்து தூக்கி கரை சேர்த்தது யாராயிருக்கும்? இளைய பிராட்டியாகத்தான் இருக்க வேண்டும். சற்று தூரத்தில் படகில் வந்து கொண்டிருந்த குந்தவை தேவியாகத்தான் இருக்க வேண்டும். தன்னை எதற்காக அவர் காப்பாற்றி இருக்க வேண்டும்? ஒரே அடியாக முழுகி தொலைந்து போகும்படி விட்டு இருக்க கூடாதா? கண்களை திறந்து பேச முடிந்தவுடனே இளைய பிராட்டியுடன் சண்டை பிடிக்க வேண்டும். ஏன் என்னை காப்பாற்றினீர்கள்? உங்களுடைய அருமை தம்பியிடம் உங்களுடைய அன்பு இவ்வளவுதானா என்று கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். அப்போது இளைய பிராட்டி பேசுகிற சத்தம் கேட்டது. இவள் மயக்கத்தில் ஏதேதோ பிதற்றிக் கொண்டிருக்கிறாள். இந்த மட்டும் உயிர் பிழைத்ததே பெரிய காரியம். நம்முடைய படகு மட்டும் இன்னும் சற்று தூரத்தில் இருந்திருந்தால் இவளுடைய கதி என்ன ஆகியிருக்கும்? அதை நினைத்தாலே எனக்கு கதி கலங்குகிறது என்றாள் குந்தவை. நாம் பார்க்காமல் விட்டிருந்தால் ஒரு விதத்தில் நல்லதாய் போயிருக்கும். இந்த பெண்ணின் வாழ்க்கை இனிதாக முடிந்திருக்கும். தங்களால் உயிர் பிழைத்த கொடும்பாளூர் இளவரசி தன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ மனவேதனைப்பட வேண்டியிருக்கும் என்று யாரோ சொன்னார்கள். ஆஹா, இது யார்? நம்மிடம் இவ்வளவு அனுதாபத்துடன் பேசுவது யார்? ஆம், அந்த வாலிபர்தான். குடந்தை ஜோதிடர் வீட்டிலும் அரசலாற்றங்கரையிலும் பார்த்த அந்த வீர வாலிபர்தான். இளவரசர் கடலில் மூழ்கிய செய்தியையும் அவரே கொண்டு வந்திருக்க வேண்டும். இன்னும் இவர்கள் என்ன பேசிக்கொள்ளப் போகிறார்கள்? கேட்கலாம். கண்ணை திறக்க முடியாவிட்டாலும் காது நன்றாக கேட்கிறதல்லவா என்று எண்ணிக்கொண்டாள் வானதி. இது என்ன, இவ்வளவு நெஞ்சிரக்கம் இல்லாமல் பேசுகிறீர்கள்? ஆண் பிள்ளைகளின் மனதே கல்மனமாகத்தான் இருக்குமா என்றது இளைய பிராட்டியின் குரல். அப்படி கல் நெஞ்சன் என்று தீர்ப்பு கூறும்படியாக இப்போது நான் என்ன சொல்லிவிட்டேன் என்று கேட்டது அந்த வாலிபரின் குரல். இந்த பெண் இறந்திருந்தால் நல்லது என்று சொன்னீரே, அது போதாதா? நான் எவ்வளவு சிரமம் எடுத்து இவளை நான் வளர்த்து வருகிறேன் தெரியுமா என்று கேட்டாள் இளைய பிராட்டி. இவள் பிதற்றிய வார்த்தைகளை தாங்கள் கேட்டீர்களா என்று கேட்டது அந்த ஆண் குரல். உம்முடைய செவிகளில் என்ன விழுந்தது என்று கேட்டாள் இளவரசி. இளவரசரை மணந்து கொள்வது பற்றி ஏதோ சொன்னதாக காதில் விழுந்தது என்றான் அந்த வாலிபன். ஆம், நினைவு தெரியாத மயக்கத்திலே கூட அவளுடைய வாய் அப்படி முணுமுணுத்தது. இளவரசர் மீது ஆசை அவளுடைய உள்ளத்தில் அப்படி வேரூன்றி இருக்கிறது. ஆனால் அந்த ஆசை இந்த பெண்ணுக்கு நல்லதல்ல.
அதனால் துன்பமும் ஏமாற்றமும் தான் ஏற்படும் என்று கூறியது அந்த வாலிபரின் குரல். ஏன் அப்படி சொல்லுகிறீர்? இவளை காட்டிலும் இளவரசருக்கு ஏற்ற உயர்குலப் பெண் வேறு யார் இருக்கிறார்கள்? புராதனமான கொடும்பாளூர் வீரவம்சத்தை பற்றி உமக்கு தெரியாதா என்று கேட்டாள் இளைய பிராட்டி. நன்றாக தெரியும் அம்மணி. நான் நினைப்பது ஒன்று, தாங்கள் சொல்வது இன்னொன்று. இந்த பெண் எவ்வளவு உயர்குலமாயிருந்தால்தான் என்ன? இவள் மனதில் உள்ள ஆசை நிறைவேறப் போவதில்லை என்றான் அந்த வாலிபன். இல்லை இல்லை, கட்டாயம் நிறைவேறியே தீரும். இது இவள் மனதில் உள்ள சபலம் அல்ல, என்னுடைய மனோரதம், நான் செய்திருக்கும் தீர்மானம் என்றாள் இளைய பிராட்டி. தங்கள் தீர்மானமாயினும் இந்த விஷயத்தில் நிறைவேறாது என்றான் அவன். ஏன் அப்படி சொல்லுகிறீர்? இளவரசர் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் பத்திரமாயிருக்கிறார் என்று சற்று முன் நீர் கூறியது உண்மைதானே என்று கேட்டாள் இளைய பிராட்டி. இந்த வார்த்தைகளை கேட்டதும் வானதியின் மனதில் எழுந்த இன்பத்திற்கு அளவே இல்லை. ஆஹா, இது என்ன இன்பமான செய்தி! இளவரசர் பத்திரமாயிருக்கிறாரா? நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருக்கிறாரா? ஓடை நீரில் முழுகி நான் சாகாமல் உயிர் பிழைத்தது எவ்வளவு நல்லதாய் போயிற்று! இளைய பிராட்டிக்கு எத்தனையோ விதத்தில் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இதுவும் ஒன்று இப்போது சேர்ந்தது. ஆனால் இந்த வாலிபர் சொல்லும் செய்தி என்ன? செவியில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல் இருக்கிறதே என்று எண்ணிக்கொண்டாள் வானதி. அப்போது, அம்மணி, இளவரசர் பத்திரமாயிருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் இவளுடைய ஆசை நிறைவேறும் என்பது என்ன நிச்சயம்? இளவரசர் இந்த பெண்ணை மணந்து கொள்ள மாட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன் என்றான் அந்த வாலிபன். நீர் எதை வேணுமானாலும் நினைக்கலாம். இந்த உலகில் நான் இட்ட கோட்டை தாண்டாமல், என் பேச்சை தட்டாமல் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்மகன் இருக்கிறான். அவன்தான் என் தம்பி அருள்மொழிவர்மன் என்றாள் இளவரசி. இளவரசி, அத்தகையவன் நானும் ஒருவன் இருக்கிறேன் என்றான் அந்த வாலிபன். பின்னர் எனக்கு என்ன குறைவு? என்னுடைய எண்ணம் நிறைவேறுவதற்கு என்ன தடை? பழுவேட்டரையர்கள் இதற்கு கூட குறுக்கே வருவார்களா என்ன என்று கேட்டாள் இளவரசி. இல்லை அம்மணி, ஒருவேளை அவருடைய மனது வேறொரு பெண்ணிடம் சென்றிருக்கலாம் அல்லவா என்றான் அந்த வாலிபன். அதை கேட்ட இளைய பிராட்டி, வானர் குலத்து வீரரே, தாங்கள் கூறுவது எனக்கு விளங்கவில்லை. என்னுடைய தம்பியை பற்றி ஏன் இப்பேற்பட்ட அவதூறு கூறுகிறீர் என்றாள் அவள். ஒன்றுமில்லை அம்மணி, உண்மையைத்தான் கூறுகிறேன். கண்ணால் கண்டு காதால் கேட்டதை சொல்லுகிறேன் என்றான் அவன். மேலே சொல்லுங்கள். எவ்வளவு கஷ்டமான விஷயத்தை கேட்கவும் இப்போது நான் சித்தமாயிருக்கிறேன் என்றாள். அம்மணி, ஓடக்கார பெண் பூங்குழலி என்பவளை பற்றி சொன்னேன் அல்லவா? இலங்கைக்கு என்னை கொண்டு போய் சேர்த்தவளும் அவள்தான். இளவரசரையும் என்னையும் கடலில் இருந்து காப்பாற்றியவளும் அவள்தான். சூடாமணி விகாரத்துக்கு இளவரசரை படகில் ஏற்றி கொண்டு போயிருப்பவளும் அவள்தான். சேந்தனமுதனை மட்டும் நம்பி இளவரசரை நான் ஒப்புவித்து வந்திருக்க மாட்டேன். பூங்குழலியை நம்பித்தான் ஒப்புவித்திருக்கிறேன். அந்த பெண்ணுக்கு 1000 உயிர் இருந்தால் அத்தனையையும் இளவரசருக்கு அர்ப்பணம் செய்வாள். அதனால் என்ன? ஓடக்கார பெண் ஓடக்காரிதானே. உலகமாள பிறந்தவனை மணப்பது பற்றி அவள் கனவு காண முடியுமா? தரையில் தத்தி குதிக்கும் சிட்டுக்குருவி வானத்தில் உயர பறந்து வட்டமிடும் கருடனை பார்க்க முடியுமா என்றாள் இளைய பிராட்டி. ஏன் முடியாது அம்மணி? சிட்டுக்குருவியும் கருடனை அண்ணாந்து பார்க்கலாம், கருடனும் சிட்டுக்குருவியை குறிந்து பார்க்க ஆசைப்படலாம் என்றான் அந்த இளைஞன். என்னுடைய தம்பியின் மனதில் அப்படி ஏதேனும் எண்ணம் உதித்திருந்தால் அதை போக்குவதற்கு நான் இருக்கிறேன். கூடவே கூடாது. எத்தனையோ அபாயங்களிலிருந்து அருள்மொழிவர்மனை நான் தப்புவித்திருக்கிறேன். இந்த ஓடக்காரியின் மோக வலையிலிருந்தும் நான் தப்புவிப்பேன் என்றாள் இளைய பிராட்டி. அத்தோடு இந்த பெண்ணுக்கு மூர்ச்சை தெளிந்து சுயநினைவு வந்து கொண்டிருக்கிறது. கண்ணிமைகள் அசைகின்றன. வேறு ஏதேனும் சொல்வதற்கு இல்லையா? ஈழ நாட்டில் இன்னும் பல அபாயங்களுக்கு நீங்கள் உள்ளானதாக சொன்னீரல்லவா, அதை சொல்லுங்கள் என்றாள் இளவரசி. ஆம் இளவரசி, இலங்கை சிம்மாசனத்தையும் மணிமகுடத்தையும் இளவரசர் மறுத்துவிட்டு வந்த அன்று நாங்கள் அனுராதபுரத்தின் வீதிகளில் வந்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு கட்டிடத்தின் முன்பகுதி இடிந்து விழுந்தது. ஒரு கண நேரம் நாங்கள் அங்கே தாமதித்திருந்தால் எங்கள் தலையில் அது விழுந்திருக்கும். உயிரோடு சமாதியாகியிருப்போம். அச்சமயத்தில் ஒரு பெண்மணி திடீரென்று அங்கே தோன்றினாள். சமிக்ஞை செய்து இளவரசரை அழைத்தாள். கடவுளே, அங்கேயும் ஒரு பெண்தான் அவங்களை காப்பாற்றுவதற்கு? அந்த பெண் யார் என்று கேட்டாள் இளவரசி. அவள் யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இளவரசருக்கு முன்னால் பழக்கம் உள்ளவளாக தோன்றியது. வீண் சந்தேகத்துக்கு ஆளாக வேண்டாம் அம்மணி.
அந்த அம்மாள் வயது முதிர்ந்தவள் என்றான் அவன். வயது முதிர்ந்தவளா? எவ்வளவு வயது இருக்கும் என்று கேட்டாள் குந்தவை. இளவரசரின் அன்னையாக இருக்கக்கூடியவள். அத்தோடு காதும் செவிடு வாயும் ஊமை என்றான் வந்தியத்தேவன். என்ன? இன்னொரு தரம் சொல்லுங்கள் என்றாள் குந்தவை. அவள் பிறவிச் செவிடும் ஊமையுமான ஒரு மூதாட்டி. அவளுடைய வயது 45க்கு மேல் இருக்கும். அவள் ஈழத்தில் பிறந்தவள். அத்தோடு அவளுடைய தோற்றத்தில் ஒரு அதிசயத்தையும் நான் கண்டேன். அதை சொல்வதற்கே எனக்கு தயக்கமாயிருக்கிறது என்றான் வந்தியத்தேவன். தயக்கம் வேண்டாம், சீக்கிரம் சொல்லுங்கள் என்றாள் குந்தவை. நான் சோழ நாட்டில் பார்த்த ஒரு பெண்ணைப் போலவே அவள் இருந்தாள். வயது மட்டும்தான் அதிகம். ஆடை ஆபரணங்கள் பூணாமல் தலைவிரி கோலமாய் இருந்தாள். மற்றபடி அதே முகம், அதே தோற்றம். உண்மையில் நான் ஒரு நிமிஷம் ஏமாந்து போய்விட்டேன் என்றான் வந்தியத்தேவன். ஐயா, அப்படிப்பட்ட பெண் இங்கே உள்ளவள் யார் என்று கேட்டாள் குந்தவை. இளவரசி, தங்களால் ஊகித்து தெரிந்து கொள்ள முடியவில்லையா என்று வந்தியத்தேவன் கேட்டதும், பழுவூர் இளையராணி நந்தினியா என்று கேட்டாள் குந்தவை. ஆம், நந்தினியேதான் என்றான் வந்தியத்தேவன். கடவுளே, அப்படியானால் நான் சந்தேகித்தது உண்மைதான் என்றாள் குந்தவை. என்ன சந்தேகித்தீர்கள் என்று கேட்டான் வந்தியத்தேவன். விஷநாகத்தை விட கொடியவள் என்று எண்ணி நான் வெறுத்தவள் உண்மையிலேயே என் தமக்கையாக இருக்கலாமோ என்று சந்தேகித்தேன். அது நிஜமென்று தாங்கள் சொல்வதிலிருந்தே தெரிந்தது. விதியின் கொடுமையே கொடுமை. இதிலிருந்து குலம் கோத்திரம் தெரியாத ஒரு பெண்ணை அரச குலத்தவர் மணப்பது எவ்வளவு பிசகு என்று தெரிகிறது. குந்தவை இப்படி சொன்னதும், அம்மணி, நான் அவ்விதம் குலம் கோத்திரம் தெரியாதவன் அல்ல. எங்கள் மூதாதையர் 300 வருஷங்களாக செந்தமிழ் நாட்டை ஆண்டு வந்தார்கள். சேர சோழ பாண்டியர்களை சிறையில் அடைத்தார்கள். இன்றைக்கு எனக்கு ராஜ்யம் இல்லாத போதிலும் என்னுடைய கையில் வாள் இருக்கிறது, என் தோளில் வலிமை இருக்கிறது, நெஞ்சில் தைரியம் இருக்கிறது என்று படபடப்பாக சொன்னான் வந்தியத்தேவன். ஐயா, தங்கள் பெருமைகளை கொஞ்சம் பின்னால் கேட்டுக்கொள்கிறேன். உடனே செய்வதற்கு பல காரியங்கள் இருக்கின்றன. உம்முடைய உதவி இன்னமும் எனக்கு தேவை. அளிப்பீர்கள் அல்லவா என்று கேட்டாள் குந்தவை. எனக்கு 1000 உயிர் இருந்தால் அவ்வளவையும் தங்களுக்கு கொடுக்க சித்தமாயிருப்பேன் என்றான் வந்தியத்தேவன். அந்த ஓடக்கார பெண் பூங்குழலிக்கு நீர் உடன் பிறந்தவர் போலிருக்கிறது. நல்லது, அந்த பேச்சு இப்போது வேண்டாம். இதோ இந்த பெண் கண்ணை திறக்கப் போகிறாள் என்று குந்தவை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வானதிக்கு பூரண நினைவு வந்துவிட்டது. உடம்பிலும் சக்தி வந்துவிட்டது. மனதில் பல பல யோசனைகள் உதித்தன. இளவரசரிடம் அந்த ஓடக்கார பெண்ணின் அன்பை விட தன்னுடைய அன்பு அதிகமானது என்பதை நிரூபிக்கும் வரையில் தான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று அவள் தீர்மானித்தாள். அத்துடன் தஞ்சை அரண்மனையில் சக்கரவர்த்தி படுத்திருந்த அறையில் அன்றொரு நாள் இரவு தான் கண்ட காட்சியும் கேட்ட புலம்பலும் அவளுக்கு நினைவுக்கு வந்தன. அவற்றின் பொருளும் ஒருவாறாக அவளுக்கு விளங்கத் தொடங்கியது. வானதி கண் விழித்ததும், இளைய பிராட்டி, வானதி, உனக்கு இப்போது எப்படி இருக்கிறது என்று அன்போடு கேட்டாள். எனக்கு ஒன்றுமில்லை அக்கா, தங்களுக்கு தொந்தரவு கொடுத்து விட்டேனே என்பதை நினைத்தால்தான் சங்கடமாயிருக்கிறது என்றாள். அச்சமயத்தில் ஆழ்வார்க்கடியான் அங்கே வந்து, நானும் தொந்தரவு கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் தேவி. அரண்மனை வாசலில் ஒரே ஜனக்கூட்டமும் குழப்பமுமாய் இருக்கிறது. இளவரசர் கடலில் முழுகிவிட்டதை பற்றி ஜனங்கள் ஒரே ஆத்திரமாயிருக்கிறார்கள். தாங்கள் உடனே வந்து சமாதானம் சொல்லாவிட்டால் விபரீதம் நேரலாம் என்றான் அவன். அத்தியாயம் 24 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.